ஆட்டோமேட்டிக் இந்த சமோசா உள்ள வச்சுட்டு அப்புறமா எடுத்துட்டா நல்லா இருக்கும். டீ காஃபி நல்லா இருக்குண்ணா. காலேஜ் முடிச்சிங்க தான் வரும். பிரேக் டைமில் ஸ்நாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக காஃபிங்க தான் குடிக்கிறது. காஃபி ஃபஸ்ட் கிளாஸாக பிஸ்கெட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். அவங்களே செய்கிறது பிஸ்கெட் ஆக்சுவலி. நம்ம வந்து ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுங்க இது பற்றி கேட்கலான்ட்டு உங்கள்கிட்ட வந்து நான் கேட்குறேன். ஸோ இவர் சொல்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, நிறைய டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த இதில் நிறைய பிரான்ச் எல்லாம் டீ காஃபி இருக்குது. தேங்க்யூ. நர்சிங் மோட்டிவேஷன் டீ காஃபி சரி சார், உங்களோட ரட்சிப்பு பற்றி, உங்களோட பிஸ்னஸ் பற்றி ஏதாவது இந்த மோட்டிவேஷன் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறீங்களா? தாராளமாக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு கார் டிரைவராக வேலை பண்ணியிருந்தேன். ஸோ வேலை பண்ணியிருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு 6 மாதம் நான் வந்து மொத்தம் 7.5 வருஷம் வேலை பண்ணேன் டிரைவிங்கில். அப்போ வந்து எனக்கு ஒரு 6 மாதம் சர்ச்சுக்கு போகிறதுக்கு எனக்கு வந்து லீவ் கொடுக்கல. அந்த டைமில் தான் நான் என்ன பண்ணேன், அந்த வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு லீவ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து வேலையில் இருக்கும்போதே வந்து எனக்கு வந்து என்னுடைய மனசில் வந்து ஏசப்பா பேசுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. உனக்கு வந்து சர்ச்சு முக்கியமா, உனக்கு வந்து வேலை முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சு. அப்போ நான் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து, எனக்கு சர்ச்சு தான் முக்கியம், எனக்கு வேலை தான் முக்கியம், இந்த வேலை போனால் இதோட வேலை நிறைய வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு தீர்மானம் பண்ணேன். சரி, இந்த வேலையை ரிசல்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்போ நான் எம்டிகிட்ட போயிட்டு ரிசல்ட் லெட்டர் கொடுத்துட்டேன். ரிசல்ட் லெட்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவ் வேணும், சர்ச்சுக்கு போகணும். ஸோ எனக்கு லீவ் கொடுத்தீங்கன்னா நான் வேலை செய்கிறேன், இல்லை நான் வேலை விட்டுறேன் அப்படின்னா. அப்போது எப்படி வந்து சரி உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொன்னார். சரி, நான் சொன்னேன் நான் வேலை விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். வேலை விட்டு வந்ததுக்கப்புறமா திருச்செந்தூரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டீ கடை ஆரம்பிச்சு. அந்த டீ கடை ஆரம்பிச்சு டீ கடை அந்த ஐயா, நீங்கள் இதோட பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ தோல்வின்றது வருது, அதெல்லாம் எப்படி நீங்கள் ஜெயிச்சுட்டு முன்னே வந்தீங்கன்ட்டு அதை பற்றி எதுவும் சொல்கிறீங்களா? நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பத்தில் வந்து அதில் 4 மணிக்கு கடை திறக்கணும். நான் வந்து 3 மணிக்கெல்லாம் எழுந்திக்கணும். அப்படி இருக்கிற டைமில் நைட்டில் மதியானத்தில் போய் ரெஸ்ட் கூட கிடைக்காது எனக்கு. நைட்டு கடை மூடுறது வந்து பார்த்திங்கன்னா 11 மணி அவங்க கடை போடுறது. நான் சாப்பிட்டு தூங்குறதுக்கு 12 மணி ஆகிடும். அதுக்கு மறுபடியும் ஒரு 2-2:30 மணி அப்படி எழுந்திச்சிப்பேன். காத்தால் எழுந்திச்சி அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டில் எல்லாம் டீ சாப்பிட்டு எல்லாம் சாமான் ரெடி பண்ணி அப்புறம் கடைக்கு 4 மணிக்கு வந்து கடை திறப்பேன். இப்படி தான் டெய்லி ரொட்டேஷன் போவோம். ரொம்ப கஷ்டம் தான். வண்டி தான் பண்ணுவேன் ஆரம்பத்தில். நான் வண்டியை தான் எல்லாம் கடையை பார்த்துக்கணும், எல்லாமே பண்ணுங்க. அவரே எங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் அப்படியே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சென்டரில் பசங்களை ஸ்கூலெல்லாம் அனுப்பிச்சிட்டு வந்து பண்ணுவாங்க. அப்படியே தான் ஆரம்பத்தில் நான் வண்டி எங்கள் சம்சாரம் அப்படி தான் அந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து நல்லா ஆயினே இருக்கும்போது தான் எங்கள் தம்பியெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் சப்போர்ட்டு கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் அவரும் வந்தார். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனே இருக்கும்போது எங்களால் வந்து பிஸ்னஸ் வந்து சமாளிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த கம்பெனியில் வேலை விடும்போது எங்கள்
விட்டுட்டு வந்துட்டு தான் இந்த கடையை ஆரம்பித்தோன்னே பிஸ்னஸ் வந்து நல்லா போயின்னு இருந்தது. எங்களால் சமாளிக்க முடியல, கடையை நடத்துறதுக்கே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா வேலைக்கு ஆளுங்களை வச்சோம். வருவாங்க, செய்வாங்க, கொஞ்ச நாள் போயிடுவாங்க. அது இந்த வேலைக்காரங்களுடைய பிரச்சனை தான் ரொம்ப ஃபேஸ் பண்ணோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வேலைக்காரன் இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அவங்க வேலை விட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நாங்களே தான் எல்லா வேலையும் செஞ்சுன்னு இருக்கோம். அப்படி இருந்துன்னு தூக்கமே இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் வந்து எனக்கு ஊறுகாய் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டில் 4 நாக்கு என்கிட்ட வழி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்ந்தது. ஆனால் இன்னைக்கு ஏசப்பாவுடைய பெரிய கிருபைனால ஒரு 25 பேருக்கு வேலை கொடுக்க ஏசப்பா கிருபை பண்ணிக்கிறாரு. அதுமாதிரி ரட்சிக்கப்பட்ட புதுசில் வந்து ₹1 சாக்லேட் வாங்குறதுக்கு கூட என்கிட்ட பாக்கெட்டில் இருக்காது. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஏசப்பாவுடைய ஆசீர்வாதத்தில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஏசப்பா கிருபை பாராட்டிக்கிறாரு. அன்னைக்கு பெட்ரோல் போடுறதுக்கு எனக்கு 2 வீலருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு ₹50 காசு இல்லை என்கிட்ட வழியில். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தேன். ஆனால் அந்த டைமில் வந்து என் தம்பிக்கிட்ட போயிட்டு நான் ஒரு ₹50 பெட்ரோல் போடணும், காசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஏசப்பா அதே தம்பிக்கு மாதத்துக்கு ₹3000 பெட்ரோல் காசு கொடுக்கறதுக்கு ஏசப்பா கிருபை பண்ணிக்கிறாரு. ஐயா, உங்களோட டெஸ்டிமனி, உங்களோட சக்ஸஸ் பற்றி கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. நீங்கள் ஜனங்களுக்கு ஏதாவது சொல்ல நீங்கள் விரும்புகிறீங்க? உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இது சேனலை பார்க்குறவங்களுக்கு, இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஏசப்பா வந்து உண்மையாக தேடணும், அவரை உறுதியாக பற்றிக்கொள்ளணும், அவருடைய வசனத்தை வந்து கேட்கணும். அவர் சத்தம், பைபிளில் இருக்கிறது வேடெல்லாம் வந்து அவருடைய சத்தம். இந்த சத்தத்தை வந்து நம்ம உண்மையாக கேட்கணும். அது கேட்குறது மட்டும் இல்லை, அதை வந்து அதன்படி நம்ம நடக்கணும். அதன்படி நடக்கும்போது ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. நானும் வந்து அப்படி தான் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து அவனுடைய வசனத்தை உண்மையாக கேட்க ஆரம்பித்தேன். அதன்படி நடக்க ஆரம்பித்தேன். நான் தீர்மானங்கள் எடுக்க ஆரம்பித்தேன். ஆண்டவருக்கு எதுதான் பிடிக்காது அதான் நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது. அவருக்கு பிரியமானது மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணார். அப்படி தீர்மானம் போது நான் வந்து பயங்கரமான என்ன சொல்கிறதுன்னா, கலாத்திரியில் நீங்கள் பார்க்கும்போது கலாத்திரி 5:19 சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் விபச்சாரம், வேசித்தனம், சண்டை, பிரிவினை, மார்க்கு வந்து நிறைய காரியங்கள் சொல்லி அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியாத காரியம், அதெல்லாம் மாம்சத்தில் இருக்கணும். அதனால இந்த வசனத்தை வாசிக்க அது மாம்சத்தின் கிரியிலிருந்து ஆண்டவர் அநேக காரியத்தில் விடுதலை கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் ஐயா, ரொம்ப நன்றி. நீங்களோட பேட்டி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்ஸ் ஐயா. தேங்க்யூ.